இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி கடலைப்பருப்பு, ஒரு பிடி உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை வந்து ஒரு 150 கிராம் வறுத்த வேர்க்கடலை, கருவேப்பிலை ஒரு கப் அளவுக்கு, சீரகம் ஒரு 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்ச அந்த அரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 10 காஞ்ச மிளகாய் அளவுக்கு அதை போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து நிறைய சேர்த்தா தான் இது சூப்பராக இருக்கும், அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரு கப்பு அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நிறைய போடணும். சீரகம் கருவேப்பிலை தான் இதில் மெயின் வந்து, அதனால் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் நல்லா அரைச்சிருங்க. திரும்பி இதுவும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதனால ரவை பதத்துக்கு இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறைன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் ரவை பதத்துக்கு அரைச்சி இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதை மாற்றிட்டு மீதி இருக்க அரிசியை இந்த பதத்துலேயே அரைச்சி அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு 150 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். அது கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 முடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தோம், அதை இது கூட ஆட் பண்ணிடணும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு
அது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரெடியாக, அந்த மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹையில் இருந்துச்சுன்னா மாவு அடியில் பிடிச்சிரும். அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவு கூட அந்த வெங்காயம் பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இந்த மாவு கலரி விட்டுட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு கட்டியாக வரணும் இந்த மாவு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிற பதத்துக்கு மாவு வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் இட்லி பானையை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. இட்லிக்கு நம்ம எப்படி ஊற்றி கொதிக்க வைப்போம் அந்த மாதிரி அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் இட்லி தட்டில் இந்த மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. குழியில் மட்டும் இல்லாமல் சைட்லேயும் படுற அளவுக்கு அந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கும்போது அதில் ஒட்டாது. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க அந்த மாவுலேருந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அந்த இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அதை நம்ம தண்ணி கொதிச்சுட்ருக்கோம். அந்த இட்லி பானையில் எடுத்து அந்த தட்டை வச்சிடலாம். வச்சுட்டு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு அதை வேக விடுங்க. 1/4 மணி நேரம் வேகணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை வேக விட்டுருங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா அடியில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சு அடியில் இருக்க கொழுக்கட்டெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வருங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் பெரியவங்களும் இதை நல்லா சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் நான் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள்.